இதுவரை வீட்டுக்கு திரும்ப வரல சார். எல்லாரும் ரவுண்ட்ஸு போயிருக்காங்க, அவங்க வர லேட் ஆகும். இல்லை, அவன் ஃபோனை மறந்துட்டு வந்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை ரீச் ஆகலை. கூட இருக்கிறவங்க நம்பர் கொடுத்து எனக்கு கொஞ்சம் அவசரமாக பேசணும் சார். வேற எந்த நம்பரும் என்கிட்ட இல்லை. அவங்க ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு இங்கே தான் வருவாங்க. நான் வந்தோன்னே கால் பண்ண சொல்கிறேன். நீ கிளம்பு. அவன் ஃபோனை வீட்டிலே விட்டுட்டு போயிருக்கான். இருந்தும் அந்த நம்பருக்கு கால் போயிருக்கு. நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை. இது வெளியே தெரியாது. அந்த நம்பரையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். அங்கே என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். மச்சான், இங்க என்ன வெயிட் பண்றோம்? அவனுங்களை யார்கிட்ட வாக்கி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்கேருந்து வெளியே போகணும்னா எந்த பக்கம் போகணும்னு நமக்கு தெரியாது. அவங்க வர வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். இப்போ என்ன, அவனுங்களாம் இங்கே வரணும், எத்தனை பேர்கிட்ட வாக்கி இருக்குன்னு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டேய், ஒர்க் அவுட் ஆகும் மச்சான். என்ன நம்பு, அவனாலே வருவானுங்க பாரு. என்னடா பண்ண? இப்போ வருவானுங்க பாரு. ரெண்டு பேர்கிட்ட வாக்கி இருக்கு. எல்லார்ட்டையும் கத்தி இருக்கு மச்சான். அண்ணே, 14வது தெருவில் அலாரம் வச்சு ஒரு ஃபோன் கிடைக்குது. நான் வரேன். அண்ணன் வரத்துக்குள்ள சுற்றி ஒரு வாட்டி பாருங்கடா. வரா. அவன் கிட்ட வந்தது நீ இந்த பக்கம் ஓடு. கத்தியோட லென்த்தை பார்த்தியா மச்சா? பயமா இருக்கடா. அந்த சத்தமும் அவனுங்க அலாரம் வச்சதும் நம்மளை வர வைக்கதான். நம்ம கிட்ட இருந்து ஓடிட்டு இருந்தவன் நம்மளே வர வைக்கிறான்னா அவன் ஏதோ பிளான் பண்றான். டேய், உன்னதான் அந்த பக்கம் போக சொன்னேன்ல. அண்ணே, நம்மால ஒருத்தர் அடிச்சு போட்டு அவன் ட்ரெஸ் எடுத்திருக்கானுங்க. எந்த இடத்துல? 12வது தெருவில்.